வாய்ப்பு என்ன திமுக ஒரு ஆளை சொல்லுங்க பேர் சொல்லி இன்னாரும் கொண்டு சொன்னாரு. அது என்ன சோர்ஸ் உங்களுக்கு சோர்ஸே இல்லாம சொல்லியிருந்தாரு. அருண் நேரு திருச்சி பரம்பு எது கொடுத்தாலும் போட்டிடுவேன் அப்படின்னாரு. இப்படிலாம் சொல்லி நானும் பார்த்தேன் அவர் சொன்னதை. கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்பேன்னு சொன்னார். நாங்களும் அதான் சொல்கிறோம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்போம் தான் சொல்கிறோம். சரி, அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க. எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்கிறதோ அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. திமுகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அல்லது மதிமுகவாக இருக்கட்டும், யார் வேணாலும் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 4,70,000 ஓட்டில் ஜெயிச்ச எங்களுக்கு கிடையாதா? சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம், போனதில் வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது. எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம். காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும். பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போலாம் முன்னாள் மறைந்த தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. திருச்சிக்கு வந்தப்ப விஜயகாந்தை பற்றி பேசினாரு. நேற்று எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் சிறப்பாக தமிழ்நாடு ஆட்சி செஞ்சாலும் பேசினாரு. அவங்க கட்சி ஓட்டுகளெல்லாம் கவர்றதுக்காக அப்படி பேசுறாரு. ஏங்க, ஒரு பிரதமர் வராரு, பாராட்டுறாரு, பேசுறாருங்கிறது அவருடைய உரிமை. அது அவர் என்னெல்லாம் பேசுறோன்னு நம்மள சொல்லியா கொடுக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரதமர் வராரு, அவருக்கு தோன்றதை பேசுறாரு, இஷ்டப்படுறதை பேசுறாரு. தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார். இந்த மாதிரி பெரிய தலைவர்கள், செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசினா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்திலையும் பேசலாம். ஆனால் அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க முடியாது. அதிமுக வந்து இப்போ 3 நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க, அந்த தொண்டர்களை வந்து தன் பக்கம் இழுக்கணுங்கிறக்காம அப்படி பேசுகிற மாதிரி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பேசலையே, இதுக்கு முந்தியெல்லாம் வரும்போது பேசல இல்லையா? இப்போ பிரிஞ்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை திரு ஜெயலலிதா பாராட்டுறதோ அவங்களுடைய என்ன பிரிஞ்சு இருக்குது, அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது. அதனால் தனியாக பிஜேபி போகிற போது அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம், அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்று சொல்லலாம். ஆனால் அடுத்ததான் வந்து வழக்கமாக வந்து பிரதமர் வந்தாலே ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ சேருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் உங்களையும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்றவனே செருப்பால் இனிமேல் சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவு பண்ணேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படிதான் இருக்கும். ஏன்ட்ட 50 வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்க உங்களுக்கு என்ன உங்க வயசு? நீங்க எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் 25-30 இருக்கும். உங்களுக்கு 30 வருஷத்துக்கு முந்தைய அரசியலில் இருக்கு. யார்கிட்ட என்ன கேட்கறேன்னு ஒரு தரம் வேணும்.